ஃபில்டரே இல்லாம சூப்பர் பக்கா டிகிரி காஃபி எப்படி பண்றதுன்னு பாப்போமா? ஒரு பவுல்ல 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துட்டு, அடுத்தது ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். அப்பதான் நல்லா டிகாக்ஷன் திக்கா கிடைக்கும். கொதிச்ச தண்ணியை நம்ம காஃபி பவுடர்ல சேர்த்துட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்க்கறது எதுக்குன்னா டிகாக்ஷன் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். அதே மாதிரி காஃபிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்ல டிகாக்ஷன் நல்லா திக்கா ரெடியா இருக்கு. ஒரு டீ வடிகட்டிலே வடிகட்டிடலாம். எவ்வளவு கம்மியா இருக்க ஃபில்டர் எடுத்துக்கலாம், இல்லனா 2 வாட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம். திக்கான டிகாக்ஷன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம காஃபி ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்துல 1 டம்ளர் அளவு பால் சேர்த்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வரணும். முக்கியமா பால்ல தண்ணி கலந்துருந்தா நல்லா இருக்காது காஃபி. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர்ல தேவையான அளவு சக்கரை சேர்த்துட்டு, அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு டிகாக்ஷனை சேர்த்துட்டு, இதுல சுட சுட இருக்க பாலை சேர்த்துட்டு 2 ஆத்திட்டு எடுத்து குடிச்சோம்னா தெய்வீகமா இருக்கும்ல. ஃபில்டரே இல்லாம இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி நீங்களும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பண்ணலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.